வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற கோவில் பாடியில் இருக்க திருவழிதாயம் கோவில். இந்த கோவிலுக்கு இந்த மாதம் மட்டும் நான் 3 முறை வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து என் நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். போக முடியல, நாளைக்கு போகலாம் அப்படின்னாரு. அதனால இந்த கோயிலுக்கு நம்ம வந்தோம். அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சில கோயிலுக்கு வந்து நம்மளால் போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்க கடவுள் நம்மளை பார்க்கணும்னு நினச்சா தான் நம்ம அவரை பார்க்க முடியும். இல்லைனா நம்ம பார்க்க முடியாது. அதாவது திருப்பதி ஏழுமலையானுக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெருமாள் நினச்சா தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை நம்ம பார்க்க முடியாதுன்ற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதேமாரி தான் இந்த கோவிலுக்கும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, பல பேருக்கு இந்த கோவிலில் வந்து சாப விமோச்சனம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, குரு பகவான், ஹனுமன், சந்திரன், பிரம்மா, பல நட்சத்திர தேவதைகள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து சாப விமோச்சனம் நீக்கப்பட்டிருக்கு. குருவோட பரிகார தலங்களில் இந்த கோயிலில் ஒன்று. குரு பகவான் வந்து இங்கே சிவனை வழிபட்டு இங்கே வந்து பிரதிஷ்டை செஞ்சு தவம் இருந்து அதுக்கப்புறம் சாபம் வந்து இங்கே நீக்கப்பட்டு அதோட முழு வரலாறு வந்து பார்த்திங்கன்னா கீழே லிங்க்கில் இருக்குது. பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.